இடைத்தேர்தல் நடைபெறும் ஆர்கே நகரில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்போம். தங்கமணி, கைது செய்யப்பட்ட அந்த நபர் யார், எந்த கட்சியை சேர்ந்தவர், அவரிடம் இருந்த போலீசார் ஏதாவது பறிமுதல் செய்திருக்கிறாங்களா? தங்கமணி, அதாவது ஆர்கே நகர் பகுதி செயலாளர், அதிமுக அம்மா அணி சேர்ந்த பகுதி செயலாளர் சந்தானம் என்பவர் சற்று முன்னதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் பணப்பட்டுவாடா செய்ததாக கூறி போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். இவர் எண்ணூர் நெடுஞ்சாலை பகுதியில் துர்கா தேவி நகர் என்ற பகுதியில் இவர் பணப்பட்டுவாடா செய்த போது இவரை கைது செய்ததாக கூறப்படுகிறது. தற்போது கைது செய்யப்பட்ட இவரை போலீசார் தற்போது இவரை ஹெட்சிக்ஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றனர். சற்று முன்னதாகத்தான், ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னதாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது திமுக தரப்பினர் சிலர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். புகைப்பட ஆதாரமும் இருப்பதாக திமுக தரப்பிலிருந்து நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த புகைப்படமும் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைத்துவிடும். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. பணப்பட்டுவாடா, அதே போல பரிசு பொருட்கள் பட்டுவாடா போன்றவற்றையெல்லாம் கடுமையாக தடுத்து வருகிறது. அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. ஆங்காங்கே வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். துணை ராணுவத்தின் பாதுகாப்புடன் இந்த சோதனை எல்லாம் நடைபெற்று வருகிறது. அதேபோல தேர்தல் ஆணையம் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை மிகவும் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நடவடிக்கைகள் அனைத்தும் மிக தீவிரமாக இருக்கிறது. தொடர்ந்து பல நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் பணப்பட்டுவாடா தொடர்பாக. அந்த வரிசையில் தற்போது ஒரு கைது நடந்திருக்கிறது. ஆர்கே நகர் அதிமுக அம்மானியை சேர்ந்த சந்தானம் என்பவரை சற்று முன்னதாக காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். காவல்துறையினர் தொடர்ந்து இது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தேர்தல் என்பது மிக நியாயமாக, நேர்மையாக நடைபெற வேண்டும், ஜனநாயக முறைப்படி நடைபெற வேண்டும். இதில் எந்த விதமான குளறுபடிகளும் நடக்கக்கூடாது, பரிசு பொருட்களை கொடுக்கக்கூடாது, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அவ்வாறு பணம் கொடுப்பவரை கைது செய்வோம், உரிய நடவடிக்கை எடுப்போம் என்றும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது இன்று ஒரு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.